ஆப்கி அதாலத்தில் வீணா ரமானி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் சட்டத்தை மதிக்கவில்லை. வீணா மேடம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 7 வருஷத்துக்கு முன்னாடி ஏப்ரல் 30ஆம் தேதி அந்த இரவு ஜெசிகா லால் மர்டர் நடந்தப்போ உங்க ரெஸ்டாரண்ட்ல டெல்லியை சேர்ந்த பெரிய பெரிய ஆட்கள் அங்க இருந்தது உண்மையா பொய்யா? அது உண்மைதான். வழக்கமா நடக்கிறது தான். நீங்க அடிக்கடி பார்ட்டிஸ் நடத்தும் போது இப்படி பெரிய பெரிய ஆளுங்க வருவாங்களா? அன்னைக்கு ராத்திரி நான் என் ஹஸ்பண்ட்காக பார்ட்டி கொடுத்தேன். 3-4 மாசம் கனடாக்கு போறதா இருந்தாரு. அதனால எங்களோட நெருக்கமான நண்பர்கள் 70-80 பேரை கூப்பிட்டு. அதே நேரத்துல மாலினியோட பார்ட்டியும் அங்க நடந்துட்டு இருந்துச்சு. அந்த பார்ட்டி நடந்துட்டு இருந்த ரெஸ்டாரண்ட்ல அது இல்லீகலா நடந்தது. அந்த ரெஸ்டாரண்ட்ல உங்களுக்கு லிக்கர் சர்வ் பண்றதுக்கு, மதுபான சர்வ் பண்றதுக்கு பர்மிஷன் இல்ல. அந்த விஷயம் உண்மைதான். எங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஈட்டிங் பிளேஸ்க்கு தான் லைசன்ஸ் இருந்துச்சு. லிக்கர் லைசன்ஸ் வாங்கறதுக்கு நிறைய தடைகள் ஏற்பட்டு இருந்துச்சு. டிலே ஆயிட்டே இருந்துச்சு. அவ்வளவு சீக்கிரமா லைசன்ஸ் கிடைக்கல. அப்படின்னா உங்களுக்கு சட்டத்து மேல மதிப்பு இல்லையா? லைசன்ஸ் இல்லாம எக்ஸசைஸ் கிளியரன்ஸ் பண்ணாம லிக்கர் சர்வ் பண்றது தப்பு இல்லையா? அதுக்காக நாங்க ரொம்ப பெரிய விலை கொடுத்துருக்கோன்னே சொல்லலாம். கோர்ட்ல சட்ட பிரகாரம் நாங்க ஃப்ளீ பண்ணி ஃபைனே கட்டணும். ஆனா அதை விட எங்க ரெஸ்டாரண்ட்டும் எங்க பிசினஸும் முழுசா நின்னு போச்சு. பில்டிங்ல இருந்த டெனன்ட்ஸ் எல்லாம் அனுப்பிட்டாங்க. அதுக்காக நிறைய நஷ்டத்தை கட்டியிருக்கோம். வேற எல்லா ரெஸ்டாரண்ட்டையும் விட இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா பல ரெஸ்டாரண்ட்ல லைசன்ஸ் இல்லாம நடக்கிற ரெஸ்டாரண்ட்க்கு ஃபைன் கொடுத்துட்டு திரும்ப அவங்க வேலையை தொடங்குறாங்க. ஆனா எங்க கிட்ட மட்டும் ஏன் அப்படி நடந்துக்கணும்? ஆனா நான் அந்த ராத்திரிய பத்தி சொல்லணும்னா ஜெசிகா லால் தான் அதுக்கான விலை கொடுக்க வேண்டி வந்தது. அன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கும் மேல கூட லிக்கர் சர்வ் பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க. ஆனா அதாவது 11-11:30 மணிக்கு முடிஞ்சிடுச்சு. அந்த பார்ட்டி முடிஞ்சிடுச்சு. சாப்பாடு லிக்கரும் முடிஞ்சிடுச்சு. ஜெசிகா லால சுட்டதுக்கு காரணம் அது என்னன்னா, ஒரு நபர் மட்டும் இன்னும் குடிக்க விரும்பி இருக்காரு. இன்னும் லிக்கர் தேவைப்பட்டிருக்கு. ஆனா அவங்க கொடுக்கல. ஆமா, ஏன்னா அந்த டைம்ல அங்க எதுவுமே இல்ல. அதாவது அவரு டிமாண்ட் பண்ணாரு. அவரு லிக்கர் குடிச்சே ஆகணும்னு சொன்னாரு. எங்க டாட்டர் காலி அடிச்சு முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க. நம்ம ஜுடிஷரிய மதிக்கணும். அதனால இங்க நான் அத பத்தி முழுசா பேச முடியாது. அண்ட் நீங்க பிரஸ்ல படிச்சது எல்லாமே உண்மைதான். அவரு ட்ரிங்க் கேட்டாரு, நாங்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டோம். வீணா மேம், ஜெசிகா லால் மர்டர் நடந்த அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? கிட்டத்தட்ட அப்போ ஒரு 2 மணி இருக்கும். நான் என்ன நினைச்சேன்னா, உள்ள இருக்க ரெஸ்டாரண்ட்டை கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணி மூடுற நேரம் அது. ஏன்னா அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. ஸ்டாஃப்ஸ் வீட்டுக்கு கிளம்புவாங்க. அப்ப நான் பார்த்தேன் உள்ள இருந்த ரெஸ்டாரண்ட்ல சில பேர் இருந்தாங்க. அண்ட் நான் தூரத்துல இருந்து பார்த்தேன். நான் போய் அவங்கள வெளியே அனுப்பணும்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். மாலினி அப்போ சொன்னா, அம்மா அங்க போக வேண்டாம், அவங்க ரொம்ப தப்பா பேசுறாங்கன்னு சொன்னா. அதனாலதான் நான் போய் அவங்கள அனுப்பணும்னு நான் போனேன். அவ வெளியே போயிட்டா. நான் ஸ்டெப்ஸ் கிட்ட அங்க ஸ்டெப்ஸ் வரைக்கும் தான் போனேன். அங்க ஒரு ஷார்ட் சத்தம் கேட்டுச்சு. நான் ஏதோ பலூன் வெடிக்குதுன்னு நினைச்சேன். பலூன்ஸ் எல்லாம் வச்சிருந்தோம். அப்புறம் இன்னொரு அடி வச்ச இன்னொரு ஷார்ட் சத்தம் கேட்டுச்சு. கன்ஷாட் மாதிரியான சத்தம். கன்ஷாட் சத்தம். சொல்லுங்க. அந்த நேரத்துல அங்க ஜெசிகா நின்னுட்டு இருந்தத பார்த்தேன். அவங்களுக்கு முன்னாடி அவ விழுந்துட்டா. அண்ட் அந்த ஒரு 2-3 செகண்ட்ல அங்க இருக்கவங்க எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சாங்க. அப்போ சைட்ல இருந்து ஒரு ஸ்விங் மாதிரி கதவு இருந்தது. அதுக்கு பின்னாடி ஒரு கவுண்டர் இருந்துச்சு, பார் கவுண்டர். அந்த ஸ்விங் கதவை திறந்ததும் அங்க இருந்து கிளம்புனான் அந்த பையன். அவன் பேரெல்லாம் எனக்கு தெரியாது. அவனோட பேரு மனு சர்மான்னு சொல்றாங்க. அங்க எங்க எலக்ட்ரிஷியனும் இருந்தாரு. அந்த எலக்ட்ரிஷியன் சொன்னாரு இவன் தான் ஷூட் பண்ணான்னு. பார் பசங்களும் இருந்தாங்களா, அவங்களும் சொன்னாங்க இவன் தான் ஷூட் பண்ணான்னு உறுதியா சொன்னாங்க. நான் போய் போலீஸை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டேன். அண்ட் எல்லாருக்கும் போய் சொல்லி ஃபோன் பண்ண சொன்னேன். நான் அந்த பையனை தடுத்து நிறுத்தினேன். ஒயிட் டிஷர்ட் அப்புறம் ப்ளூ ஜீன்ஸ் போட்டிருந்தான். மத்தவங்க எல்லாம் என்னை தாண்டி போயிட்டாங்க. என் பின்னாடி டோர் இருந்தது. அதாவது அவன் இந்த பக்கம் போக முயற்சி பண்ணா, நான் அவனை தடுக்க முயற்சி பண்ணேன். அவனை நான் போக விடாம தடுக்க பார்த்தேன். அதே மாதிரி யாராவது சீக்கிரம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு பார்த்தேன். நான் கேக்குறேன், நீ எதுக்காக அவளை ஷூட் பண்ண? உன் பாக்கெட்ல கன் இருக்கு, அது மரியாதை கொடுத்துருன்னு கேட்டேன். நான் எதுவும் பண்ணலன்னு அவன் சொன்னான். மத்தவங்க எல்லாம் நீ தான் பண்றேன்னு சொல்லும் போது நான் பண்ணலன்னு அவன் சொன்னான். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் என்ன அவன் இப்படி தட்டி விட்டுட்டு அவன் ஓடி போயிட்டான். நானும் அவன் பின்னாடி ஓட ஆரம்பிச்சேன். சத்தமா கத்துன, யார் யார்கிட்ட செல்போன்ஸ் இருக்கோ சீக்கிரம் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு. அதே மாதிரி பக்கத்துல என்ன ஹாஸ்பிட்டல் இருக்கோ அங்க கூட்டிட்டு போனோன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் அவன் பின்னாடியே ஓடினேன். நான் அவன் பின்னாடி கிட்டத்தட்ட கேட் வரைக்கும் ஓடினேன். ஒரு 80-90 மீட்டர்ஸ் இருக்கும். அங்க மெயின் கேட் கிட்டயே என்னோட ஹஸ்பண்ட் இருந்தாரு. நான் அப்ப அவர்கிட்ட சொன்னேன், ஜெசிகாவை ஷூட் பண்ணது இவன் தான், சீக்கிரம் அவனை போய் பாருங்க, எங்க ஓடுறான்னு பாருங்கன்னு சொன்னேன். அப்புறம் வண்டி நம்பர் நோட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என் ஹஸ்பண்ட் 2 கிலோமீட்டர் அவன் பின்னாடி ஓடி இருக்காருன்னு. அந்த டைம்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கே அவர் போயிட்டாரு. ஆனா அவன் போற வழியில காணாம போயிட்டான். திரும்ப வந்ததுக்கு அப்புறம் 2 பசங்க எங்களோட வெயிட்டர்ஸ் ஜெசிகாவை தூக்கி டேபிள் கிளாத்ல ரேப் பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல எனக்கு ரோஹித் பால் கால் பண்ணாரு. அதாவது நான் ஸ்லோக்க காண்டாக்ட் பண்ணியாச்சு, அங்க டாக்டர் அலோக் சோப்ரா இருக்காருன்னு சொன்னாரு. நான் உடனே அந்த போனை வாங்கி என்ன சொன்னேன்னா, சீக்கிரமா ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணி வைங்க, ஒரு 15 நிமிஷத்துல வந்துருவோன்னு சொன்னேன். பினா, இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா 139 சாட்சிகள் இருந்தாங்க. அதுல உங்களுக்கு சொன்ன ஆட்களும் இருந்தாங்க, அதாவது இவங்க தான். நீங்க சாயன் முன்ஷி பேர் சொன்னீங்க, அப்புறம் ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்ச ஒருத்தர் பேரையும் சொன்னீங்க. ஆனா இவங்க எல்லாரும் கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லியிருந்தா உண்மையான குற்றவாளிய புடிச்சிருக்கலாமே, அவங்களுக்கு தண்டனையும் கிடைச்சிருக்கும். கண்டிப்பா. அதாவது சாட்சிகளுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்திருந்தா, நம்பிக்கை கிடைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைச்சிருந்தா, அன்பால கான்ஃபிடென்ட்டோட அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைச்சிருந்தா கண்டிப்பா நம்ம பக்கம் தான் நின்னு. நான் உங்களுக்கு அந்த விளக்கத்தை காட்ட விரும்புறேன். அதாவது டிபி யாதவ் போன வாரம் ஆப்கி அதாலத்துல இதே இடத்துல இங்க உட்கார்ந்து உங்களை பத்தி என்ன சொன்னாருன்னு கேளுங்க. போலீஸ்காரங்க அன்னிக்கு ராத்திரி கிட்டத்தட்ட 1:30 மணிக்கு இந்த மாதிரி மாடல் துணி இல்லாம மதுபானம் சர்வ் பண்றாங்க. அங்க எவ்வளவு பெரிய போலீஸ் அதிகாரி இருந்தாங்க. நம்ம சமுதாயத்துல இப்படிதான் நடக்குமா? வீணா, அவர் சொன்னதை நீங்க கேட்டீங்க. எனக்கு இத பார்த்தா சிரிப்பா இருக்கு. இதெல்லாம் ஒரு நாகரிகமா? பாருங்க, ரெஸ்டாரண்ட்ல ராத்திரி 1 மணிக்கு மதுபானம் குடுக்கறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரை ஏன் யாரும் எதுவும் பதில் கேட்க மாட்டேங்கிறாங்க? ஏன் அவங்கள விசாரிக்கல? அந்த பொண்ணு அங்க என்ன பண்ணாலும் சொல்ல போனா வீணா ரமாணி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்கன்னா, மனு சர்மா அங்க முன்னாடி நின்னுகிட்டு இருந்தாரு, he is not that person சொன்னாங்க. மாலினி ரமாணி, அதாவது ரெஸ்டாரண்டோட உரிமையாளர். டிபி யாதவ் வெளிப்படையா எல்லார் முன்னாடியும் இந்த குற்றத்தை வச்சாரு. அங்க எந்த மாதிரியான மதுபானம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னாரு. ஜெசிகா லால பத்தி அவரு சில வார்த்தைகளை வெளிப்படுத்தினாரு. இந்த விஷயத்த பத்தி அவரு உங்ககிட்ட விசாரிக்க சொன்னாரு. அவரு ரொம்ப தப்பா சொல்லிருக்காரு. அதாவது அவங்கள மாதிரி ஆளுங்க எங்கள மாதிரி இடத்துக்கு நிச்சயம் வரமாட்டாங்க. அதாவது எங்க ரெஸ்டாரண்ட் வந்து டெல்லியில இந்தியாவில ரொம்ப மரியாதையான இடம், அதான் உண்மை. அன்னைக்கு ராத்திரி இந்தியாவோட முக்கியமான பிசினஸ் கம்யூனிட்டி இருந்தாங்க, சிஎல்எல்லோட தலைவர்கள் இருந்தாங்க, எல்லாரும் டின்னர் சாப்பிட்டாங்க. ஒரு ரூஃபு கீழே அவ்வளவு மரியாதையான தலைவர்களை பாக்குறது ரொம்ப அரிதான விஷயம், அதுவும் இந்தியால. அவர் எப்படி இப்படி சொல்லலாம்? அவர் யோசிக்கிறத வச்சு இப்படி சொல்றாரு. நாங்க அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது. அது ரொம்ப மரியாதையான இடம், அங்க வந்தவங்க யாரும் அந்த மாதிரி கிடையாது. அதாவது எல்லாம் அந்த இடத்துக்கேத்த ஆளுங்க. அது இருக்கட்டும், அவரு ஜெசிகாவை பத்தி சொன்னது எனக்கு உண்மையாவே அது அவமானமா இருக்கு. அவர் பேசுனத பார்த்து ஷாக்கா இருக்கு. ஜெசிகா ரொம்ப மரியாதையான பொண்ணு. 7 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவங்கள பத்தி எப்படி அவரால் அப்படி பேச முடியுது? நாங்களே மனசுடைஞ்சு போயிருக்கோம். அந்த பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும்னு நாங்க போராடிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவர் அப்படி பேசுறது ரொம்ப தவறான விஷயம். ஐ எம் சாரி. இந்த மாதிரி பேசுறது நம்பிக்கையாவும் நேர்மையா பேசுற மாதிரி தெரியல. இது ரொம்ப தவறு. பினா, இது உண்மை இல்லையா? நீங்க நடத்தின ரெஸ்டாரண்ட்ல லிக்கர் லைசன்ஸ் இல்லாம நீங்க சட்டத்தை மீறி இருக்கீங்க, பார்ட்டிஸும் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஜனங்க கோவப்படாம என்ன பண்ணுவாங்க? அதாவது பாத்தீங்கன்னா, நாங்க கட்ட வேண்டிய பெனால்ட்டி எல்லாம் கட்டிட்டோம். நாங்க கோர்ட்டுக்கு போனோம், பெனால்ட்டி எல்லாம் கட்டிட்டோம். அதுக்கு மேல எங்க பிசினஸ் எல்லாத்தையுமே மூடியாச்சு. ரொம்ப பெரிய தண்டனையும் அனுபவிச்சிட்டோம். ஆனா இது எந்த விதமான சட்டம்? எங்க இடத்துல பார்ட்டி நடந்தா, ஃபேமஸ் பர்சன்ஸ் அங்க இருந்தா யார் வேணாலும் வந்து துப்பாக்கியால சுற்ற முடியுமா? அதுக்கு மேல இது உங்களுடைய ரெஸ்டாரண்ட்னு சொல்லி எங்க மேல பழி சுமத்துறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? நீங்களே சொல்லுங்க. இந்த விஷயத்தால நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். இது யார் வீட்ல வேணா நடந்திருக்கலாம், ஃபார்ம் ஹவுஸ்லயோ எந்த ரெஸ்டாரண்ட்ல வேணாலும் நடந்திருக்கலாம். எங்களுக்கு நடந்த மாதிரி மத்தவங்க எல்லாருக்கும் நடந்திருக்கா? நீங்களே சொல்லுங்க. அதாவது நாங்க இந்தியால பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல இந்த மாதிரி ரிச்சான ஃபேமஸான பார்ட்டி நடக்குது. இது இப்ப எல்லாம் ஒரு அப்படியே வழக்கமாயிடுச்சு. அதனால யார் வேணாலும் வந்து கன் எடுத்து அவங்கள ஷூட் பண்ணிடுவாங்களா?
அந்த பழிய தூக்கி அந்த வீட்டுக்கு சம்பந்தமானவங்க மேல போடுவாங்களா?